டெல்லியில ஆடி 2ஆம் வெள்ளிக்கு நான் என்னெல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னடா வேப்பிலையோடய ஒரு பாத்திரத்தோட நிக்கிறேன்னு பாக்குறீங்களா? காலையிலே வந்து ஃப்ரெஷ்ஷாக குளிச்சு ஃப்ரெஷ்அப் பண்ணிட்டு கூழ் தான் வந்து கிண்டுறேன். நார்மலாக வந்து தண்ணியில் வந்து கேப்ப மாவை நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறமா அடுப்பில் வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும் கைவிடாமல், இல்லைன்னா கட்டி போடும். இந்த அளவுக்கு பளபளப்பானதான் கம்ப்ளீட்டாக அதை ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறமா சரி தலையை வந்து காய வச்சுக்கலான்ட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆறிடுச்சு கூழில். அது கூழுக்கு வந்து தயிர் உப்பு போட்டு நல்லா அந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் வேப்பிலையும் வந்து இந்த மாதிரி பிச்சு போட்டுட்டேன் நான். அதுக்கப்புறமா எப்பவும் சாமிக்கு வைக்கிற பாத்திரத்தில் வந்து கூழ் வந்து எடுத்துட்டு வேப்பலை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள அங்கிள்கிட்ட கேட்டிருந்தேன். அவர் வந்து பறிச்சுட்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் மாடியில் இருக்க ரூமில் தான் பூஜை ரூம் இருக்குது. அந்த செம்பில் தண்ணியெல்லாம் மாற்றி வச்சுட்டு ரோஸ் எல்லாம் நிறைய பூத்துருந்தது. அதெல்லாமே மாடி தோட்டத்தில் பறிச்சுட்டு வந்து சூப்பராக ஊதிபத்தி சூடம் எல்லாமே காமிச்சு நிறைய வேப்பலெல்லாம் வச்சு செம்மையாக வந்து சாமி கும்பிட்டாச்சுங்க. அவ்வளோ திருப்தியாக இருந்தது. 2 வாரம் சூப்பராக முடிச்சாச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.